அவர் சுமந்திருக்க வேண்டும், அல்லது ஃபிக்ஹ் துறையின் முழுமையான கல்வியை அவர் சுமந்திருக்க வேண்டும், தஃப்சீர் கலையின் முழுமையான கல்வியை அவர் அறிந்திருக்க வேண்டும். ஒரு வசனத்துக்கு சபபுன் நுசூல் தெரியாம ஃபத்வா கொடுக்க முடியுமா? ஒரு வசனத்துக்கு அந்த வசனம் இறக்கப்பட்ட காரணம் தெரியாம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா ஃபத்வா? ஒரு ஹதீஸுக்கு அந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட சூழல் தெரியாம ஃபத்வா கொடுக்க முடியுமா? இது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா? இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டதுன்னு கேட்டா சபபுன் நுசூல் சொல்லுவோமா? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? நமக்கு தெரியாது. அப்ப அந்த கலையை தெரிந்தவர்கள் தான் கருத்து வேற்றுமையில உள்ள போகணும், ஆய்வு செய்யறதுல. இதுல எனக்கு ஒரு புரிதல் வருது, எனக்கு ஒரு புரிதல் வருதுன்னு சொல்லி யாரு சொல்லணும்? யாரு சொல்லணும்? இந்த மூன்று இல்மையும் சுமந்தவர்கள் சொல்லணும். நான் படிச்சு பார்த்த புகாரிய, நான் படிச்சு பார்த்த முஸ்லிம, நான் படிச்சு பார்த்த இப்னு கஸீர் தஃப்சீர, எனக்கு இது புலப்படையிலேன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்லக்கூடாது, தப்பாயிருவது. எப்படி தப்பாகும்? ஒருவேளை அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு விஷயத்தை எம்முடைய புரிதலால் நாம் ஹராமாக்கி விட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முரண்பட்ட ஃபத்வாவை கொடுத்தால் அவன் காஃபிர், சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குபவன் யார்? அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை எம்முடைய இல்மின் தேடல் இல்லாத ஒரு காரணத்தால் அதை நாம் தவறு என்று ஃபத்வா கொடுத்து விட்டால் நாம் யார்? அதான் சொல்றேன். இப்ப கருத்து வேற்றுமை ஏன் எழுகிறது? அது எழுவதற்குரிய காரணம் என்ன? ஏங்க எழுது? உலமாக்கள் மத்தியில் ஏன் கருத்து வேற்றுமை வருது? இதான் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடம். முதல் காரணம், கருத்து வேற்றுமை வருவதற்கு ஒரு ஹதீஸில், ஒரு சட்டத்தில், ஒரு மார்க்க விஷயத்தில் இரண்டு கருத்துக்கள் வருவதற்கு காரணம் தபீஅத்துல் பஷர், மனிதனுடைய இயற்கை தன்மையே அதுதான். கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் இருக்குமா? ஒரு விஷயத்துல இருக்குமா? இருக்கா? இருந்தா ஏன் பிரச்சனை வருது நமக்குள்ள? அப்படியா இல்லையா? ஏன் சண்டை வருது? வராது இல்ல? இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கருத்துல ஒண்ணு இருக்கா? இருக்கா? இருக்காது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு புரிதலில் இருப்பார். இப்ப 7:30க்கு பயான் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஒரு ஆள் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். இல்ல எல்லாரும் வந்து சேரட்டும், 5 நிமிஷம் லேட் ஆனா என்ன சொல்லி இன்னொரு சகோதரர் யோசிப்பார மாட்டாரா? இப்படி புரிதல் யார் கண்டிப்பான்னு சொன்னா, இப்படி புரிதல் நமக்கு மத்தியிலே வேறுபாடு உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார், வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபு அல்சினதிகும் வ அல்வானிகும் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லில் ஆலிமீன். இந்த சஹாபாக்கள் யாருடைய மாணவர்? ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை என்ன? 3 பேருடைய சிந்தனையா? ஒரே பேருடைய சிந்தனை. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை 2 ஹதீஸா? ஒரே ஹதீஸ். அந்த ஒன்றில் இந்த 2 சஹாபாக்களுடைய குழு கருத்து வேற்றுமைப்பட்டது. ஒரு ஆசிரியரிடத்தில் படித்த, ஒரு சிந்தனையில் வளர்க்கப்பட்ட, ஒரு செய்தி சொல்லப்பட்ட அந்த நபித்தோழர்களிடத்திலேயே கருத்து வேற்றுமை வந்தால், பல ஆசிரியர்களிடத்திலே படிக்கக்கூடிய, பல புத்தகங்களை வாசிக்கக்கூடிய, பல சிந்தனையாளர்களிடம் கல்வி படிக்கக்கூடிய உலமாக்களிடம் கருத்து வேற்றுமை வராதா? வருமா? வராதா? வரும். பனு குறைதாவுக்கு செல்லக்கூடிய வழியில் ஒரு கூட்டம் அசரை தொழுகிறது, இன்னொரு நபித்தோழர்களுடைய கூட்டம் சென்றதற்கு பிறகு தொழுகிறது. ஆனா இந்த 2 கூட்டமும் 2 கூட்டத்தை விமர்சனம் செய்யல. என்ன செய்யல? தொழுகாம போறீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கே மாற்றமா போறீங்களா? நீங்க வழிகேட்டுல போயிருவீங்கன்னு சொல்லல. நம்ம இன்னைக்கு சொல்ற மாதிரி அந்த புரிதலில் மாற்றம் ஏற்பட்டவுடன் ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இருவரையும் கண்டிக்கல. இருவரையும் கண்டிக்கல. இதில் எது சரியானது என்ற முடிவையும் ரசூலுல்லாஹ் சொல்லல.